குறித்த ஒரு ஆய்வு முடிவு வெளியானது. பல குறுகிய நேர நடைபயிற்சிகளை விட குறைந்தது 15 நிமிடங்கள் இடைவிடாமல் நடப்பதுதான் இதய ஆரோக்கியம் மற்றும் நீண்ட ஆயுளுக்கு சிறந்தது என்று அந்த ஆய்வு முடிவு கூறுகிறது. நீண்ட நேரம் நடப்பவர்கள் மிக குறுகிய நேரம் நடப்பவர்களை காட்டிலும் இருதய நோய் மற்றும் அகால மரணத்தின் அபாயத்தை சுமார் 80 விழுக்காடு வரை குறைவாக கொண்டிருக்கிறார்கள் என்று ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். அதே நேரத்தில் உணவுக்கு பின் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவதற்கும் நாள் முழுவதும் வளர்ச்சிதை மாற்றத்தை சுறுசுறுப்பாக வைத்திருப்பதற்கும் குறுகிய தொடர்ச்சியான நடைபயிற்சிகளே மிகச் சிறந்தது. ஒவ்வொரு உணவுக்கு பிறகும் 5 முதல் 10 நிமிடங்கள் சுறுசுறுப்பாக நடப்பது உணவு உண்ட பிறகு ஏற்படும் சர்க்கரை உயர்வை திறம்பட கட்டுப்படுத்த உதவுகிறது என்கிறது அந்த ஆய்வு. முழு பலனையும் பெற 15 நிமிடங்களுக்கு மேல் இடைவிடாமல் நடத்தல், குறுகிய நேரத்துக்கு நடத்தல் ஆகிய இரண்டையும் இணைப்பதே சிறந்த அணுகுமுறை என்கிறது அந்த ஆய்வு. ஆகவே இதயத்துக்காக ஒரு நாளைக்கு ஒரு நீண்ட இடைவிடாத நடைபயிற்சியை மேற்கொள்ளுங்கள். வளர்ச்சிதை மாற்றத்திற்காக உணவுக்கு பிறகு குறுகிய நடைபயணங்களை செய்யுங்கள் என்கிறது அந்த ஆய்வு. ஆகவே இதயத்துக்காக ஒரு நாளைக்கு ஒரு நீண்ட இடைவிடாத நடைபயிற்சியை மேற்கொள்ளுங்கள்.